Hi friends, welcome to Cricket 360. இது ஐபிஎலோட பீக் ட்ரேட் டைம். இன்னும் 2 டேஸ்க்குள்ளார வந்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபைனல் ரீடென்ஷன் லிஸ்ட்டை வந்து ஐபிஎல் கமிட்டி கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து என்ன மாதிரி டீமை எடுக்கலாங்கிறதுல வந்து தீவிர டிஸ்கஷனில் இருக்காங்க. எல்லா டீமும் எந்த பிளேயரை ரீடைன் பண்ணலாம், எந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணலாம், இல்லை யாராவது புது பிளேயரை இன்னொரு டீம் கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணலாமான்னு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் வந்து அஃபிஷியலி சர்துல் தாக்கூரை வந்து ட்ரேட் பண்ணதாக அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா டீலும் ரொம்ப ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியலி அதை வந்து ரெண்டு டீமுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் சூன் கன்ஃபார்ம் ஆயிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னொரு பிளேயரை வந்து ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஏற்கனவே 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, மிச்சல் ஸ்னாட்னர் அண்ட் வந்து அல்லா கஃபன் சார். இதை தாண்டி வந்து முஜீபை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்தாங்க, பட் அவர் ரீடைன் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் இல்லை. இந்தியன் ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னராக இருக்கார். லாஸ்ட் சீசன் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எகைன் ராகுல் சக்காரை வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராகுல் சக்கார் ஒரு 2-3 சீசன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா விளையாண்ட ஒரு பிளேயர். ஸோ அவரை ட்ரேட் பண்ணுறதுக்காக மும்பை இந்தியன்ஸ் விரும்புகிறாங்க. ஒருவேளை அவர் கிடைக்கலன்னா வந்து கேகேஆர் கிட்ட இருந்து மாயங்க் மார்க்கண்டேவை வாங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாயங்க் மார்க்கண்டேவும் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்ட பிளேயர் தான். இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை வந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப தீவிரமாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பாப்போம் 2ல் எந்த பிளேயரை வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி.